பொதுவா ஒரு மனுஷனால ஆவரேஜா ஒரு நிமிஷத்துக்கு 150 இருந்து 200 வார்த்தைகள் தான் வாசிக்க முடியும். ஆனா ஸ்பீட் ரீடிங் டெய்லி பிராக்டிஸ் பண்ணோம்னா ஒரு நிமிஷத்துக்கு 4000 இருந்து 5000 வார்த்தைகளை வாசிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அதே நேரத்துல இங்கிலாந்தை சேர்ந்த ஹோவர் ஸ்டீஃபன்பெர்க் ஒரு நிமிஷத்துக்கு தன்னால 25,000 வார்த்தைகளை வாசிக்க முடியும் நிரூபிச்சிருக்காரு. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். ஒரு நிமிஷத்துக்கு அவரால் 25,000 வார்த்தைகளை வாசிக்க முடியும். ஹோவர் ஸ்டீஃபன்பெர்க் நெட்ல போட்டு பாருங்க, அவரோட வீடியோஸ் வரும். சரி, இந்த ஸ்பீட் ரீடிங் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட்டை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பா என்னோட ரீடிங் ஸ்பீடு இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என்னால் வழக்கத்தை விட வேகமாக வாசிக்க முடியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போயிட்டு அந்த வீடியோ பாருங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதே மாதிரி அதுல சில பேர் என்னால வேகமா வாசிக்க முடியுது, ஆனா அதுல சொல்ல வந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியலையே அப்படின்னு சொன்னாங்க. வேகமா வாசிக்கிறனால ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு இல்லை. சில பேரால மெதுவா வாசிச்சாலுமே விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியாது. நம்ம படிச்ச விஷயங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு இந்த மைண்ட் மேப் டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மைண்ட் மேப்னா என்னன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். மைண்ட் மேப்னா என்னன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் உங்ககிட்ட தமிழ் மொழியில பேசிட்டு இருக்கேன், ஓகேவா? இதே என்னுடைய நண்பர் ஒருத்தர் யூகேல இருக்காரு. அப்போ அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பேசணும் இல்லையா? அவர்கிட்ட போய் நான் தமிழ்ல பேசினா புரியாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல பேசணும். இந்த மாதிரி நம்மளோட பிரெயினுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. நம்மளோட பிரெயின் லாங்குவேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க, பார்க்கலாம். யோசிச்சிட்டீங்களா? பிரெயின் லாங்குவேஜ் என்னன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்மளே அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவேன். அந்த விஷயத்த சொன்ன உடனே உங்களோட மைண்டுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு நீங்க சொல்லணும், ஓகேவா? கண்ணை மூடிக்கோங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், சொன்னதும் உங்க மைண்ட்ல என்ன ஞாபகம் வந்ததுன்னு சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடிட்டீங்களா? கண்ணை மூடிக்கோங்க. நான் சொல்றது காதுல கேட்டா போதும். கண்ணை மூடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்றேன். சிங்கம், லயன், எலிஃபண்ட், யானை, ராபிட், முயல். இப்போ கண்ணை திறந்துக்கோங்க. இப்ப நான் சிங்கம் அப்படின்னு சொன்னதும் உங்களோட மைண்ட்ல ஒரு சிங்கத்தினுடைய உருவம் ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா? சிங்கத்தோட உருவம் தானே மைண்ட்ல வந்தது, இல்ல சிங்கம் அப்படின்ற அந்த ஸ்பெல்லிங்கோ LION அப்படின்ற அந்த ஸ்பெல்லிங்கோ ஞாபகம் வந்திருக்காது இல்லையா? அதே மாதிரி யானை, எலிஃபண்ட்னு சொன்னதும் யானையோட உருவம் தான் ஞாபகம் வந்திருக்கும், யானையோட ஸ்பெல்லிங் ஞாபகம் வந்திருக்காது இல்லையா? இப்போ இதுதான் கான்செப்ட். நம்மளோட மைண்டு எல்லாத்தையுமே ஒரு இமேஜாக தான் ஞாபகம் வச்சுக்குது. அப்போது நம்ம நிறைய விஷயங்களை நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இமேஜாக அதை ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இமேஜாக ஞாபகம் வச்சுக்கும் போது நம்மளால் நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். சரி, இப்போது ஒரு மைண்ட் மேப் சாம்பிள் இமேஜ் பார்க்கலாமா? காலங்காலமாக முகலாய சாம்ராஜ்யம் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனாலும் இதில் யார் முதல்ல வந்த மன்னன், யார் அப்புறம் வந்த மன்னன் அப்படின்றதெல்லாம் நமக்கு குழப்பமாக இருக்கும். இப்போ இந்த முகலாய சாம்ராஜ்யம் கான்செப்டை எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு இந்த ஒரே ஒரு மைண்ட் மேப் இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போது இதில் ரைட் சைடில் பாபர்னு இருக்கா? பாபர் தான் முதல்ல முகலாய சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்தவர். 1526 பானிபட் போர்ல வெற்றியடைந்ததன் மூலம் முகலாய சாம்ராஜ்யம் இந்தியாவில் தோன்றுச்சு. அவர் ஒரு 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணாரு. அதன் பிறகு அவருடைய பையன் ஹுமாயூன் ஆட்சிக்கு வந்தான். ஹுமாயூன் ஒரு 10 வருஷம் 1540 வரைக்கும் ஆட்சி பண்ணான். ஆனா அதன் பிறகு அவன் அடிச்சுட்டு ஷெர்ஷா ஆட்சிக்கு வந்தார். 1540 1555 வரைக்கும் 15 வருஷம் ஷெர்ஷா தான் ஆட்சி பண்ணாரு. இந்த ஷெர்ஷா முகலாய மன்னன் கிடையாது. ஆனால் அவனுடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைய ரோடுகள்லாம் போடப்பட்டுச்சு, நிறைய நல்ல விஷயங்கள் இந்துஸ்தானத்துக்கு நடந்தது. அந்த 15 வருஷமும் காட்டில் நாடோடியா வாழ்ந்தாரு பாபரோட பையன் ஹுமாயூன். அதுக்கப்புறம் எப்படியோ 15 வருஷம் கஷ்டப்பட்டு மறுபடியும் படையெல்லாம் திரட்டி ஷெர்ஷாவை ஒரு போர்ல ஜெயிச்சு இந்துஸ்தானத்தை பிடிச்சாரு ஹுமாயூன். ஆனா அடுத்த ஒரே வருஷத்துல அவர் செத்து போயிட்டாருங்க. அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் தான் அக்பர். ஹுமாயூனோட பையன் அக்பர் 14 வயசுலயே ஆட்சிக்கு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட 39 வருடங்கள் அக்பர் ஆட்சியில இருந்தாரு. அக்பருடைய ஆட்சி காலத்துல கொஞ்சம் போர்கள் கம்மியா இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா காலம் காலமா ராஜபுத்திர மன்னர்களோட முகலாய மன்னர்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. முகலாய மன்னர்களால ஒரு அகண்ட இந்துஸ்தானத்தை உருவாக்கவே முடியல. ஆனா அக்பர் என்ன பண்ணாரு அப்படின்னா
ஜோதாபாய் அப்படிங்கிற ராஜபுத்திர பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் ஜோதாபாய் இந்து மதத்தையே வணங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. தன்னுடைய அரண்மனையில ஒரு இந்து கோவிலும் கட்டி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹிந்து மக்களுக்கான வரியை ரத்து பண்ணாங்க. இந்த மாதிரி சுமூகமா ஆட்சி நடந்தது. இதன் மூலமா கொஞ்சம் போர்கள்லாம் கம்மியா இருந்தது. அதனால அக்பரோட ஆட்சி காலம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அக்பருக்கு பிறகு ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வந்தாரு. ஜஹாங்கீர் ஒரு 19 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு தன்னுடைய மகன் ஷாஜகானை அரியணையில உட்கார வச்சாரு. ஷாஜகான் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். தாஜ்மஹாலை கட்டியவர் அவர் தான். அவர் ஒரு 30 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு அதன் பிறகு அவர் மகன் அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்தார். அவுரங்கசீப் கிட்டத்தட்ட ஒரு 49 வருடங்கள் ஆட்சி பண்ணாரு. இந்த முகலாய சாம்ராஜ்யத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே இப்போ இந்த 6 மன்னர்கள் தான் முக்கியமான ஆட்கள். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். முடிஞ்சுதா? இதுக்கப்புறம் அதாவது அவுரங்கசீப்புக்கு அப்புறம் சொல்லிக்கிற மாதிரி நல்ல முகலாய மன்னர்கள் இல்லை. முகலாய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அவுரங்கசீப் காலத்துக்கு பிறகு மறுபடியும் ராஜபுத்திரர்கள் மீண்டும் எழுச்சி அடைய ஆரம்பிச்சாங்க. மராத்தியர்கள் அங்கங்க ஆட்சியை பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய இந்துஸ்தானத்தை முழுசா கடைசியா ஆண்டது அவுரங்கசீப் மட்டும்தான். இந்த இமேஜை நீங்க பார்க்கும்போது உங்களால முகலாய சாம்ராஜ்யத்தை பத்தி ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த வருடங்களை கூட ஞாபகம் வச்சுக்க முடியும். யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்றதுனாலும் ஈஸியா அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியும் இல்லையா? அவ்வளவுதாங்க. இது மாதிரி ஏதோ ஒரு கஷ்டமான டாப்பிக்கை இந்த மாதிரி ஒரு பிக்சரா கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்ம மூளையில லெஃப்ட் சைட் மெமரி, ரைட் சைட் மெமரின்னு 2 பார்ட் இருக்கு. பொதுவாக நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மூளை டெக்ஸ்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய பார்ட் இமேஜ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கும். இந்த மைண்ட் மேப் மாடல் மூலமா 2 பிரெயினுமே ஒர்க் ஆகுறதுனால உங்களால ஈஸியா நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு மைண்ட் மேப் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கணும். அங்கங்க கர்வ்ஸ் இருக்கணும். முடிஞ்சா இமேஜஸ்லாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாபர், ஜஹாங்கீர் அந்த மாதிரி இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெயின் டாபிக் என்னவோ அது வந்துட்டு நடுவில் இருக்கணும். அதன் பிறகு சப் டாபிக் சைடில் இருக்கணும். அந்த சப் டாபிக்ல இருந்து பிரான்ச்சஸ் அப்படியே படர்ந்து போகணும். இப்படி இருந்தது, கலர்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ஈஸியா அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். நீங்க ஒரு கான்செப்டை படிக்கிறது மட்டுமே முக்கியம் கிடையாது. படிச்ச அந்த விஷயத்த திரும்ப ஒரு முறை ரீகால் பண்ணும். நீங்க படிச்சதுல இருந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள திரும்ப ஒரு முறை ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் ரொம்ப நாளைக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். அதே மாதிரி ரீகால் பண்ணதுல இருந்து இன்னொரு 36 ஹவர்ஸ்க்குள்ள செகண்ட் டைம் ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்கும், மறக்கவே மறக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நீங்க ஏற்கனவே பார்த்த விஷயங்களையோ படிச்ச விஷயங்களையோ ஞாபகம் வச்சுக்கணும், ரீகால் பண்ணணும்னு நினைச்சா இந்த மாதிரி மைண்ட் மேப்பா கிரியேட் பண்ணி வச்சுட்டு ரீகால் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி மெமரி பவருக்காக மட்டும்தான் மைண்ட் மேப்னு கிடையாது. நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை சரியா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும், பிரெயின் ஸ்டாமிங்க்கு, ப்ராப்ளம் சால்விங், பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்களுக்கு இந்த மைண்ட் மேப்பை பயன்படுத்தலாம். நீங்க நோட்ல தான் இந்த மாதிரி படம் வரைஞ்சி பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இன்னைக்கு இதற்கு நிறைய டூல்ஸ் ஆன்லைன்ல வந்துருச்சு. மைண்ட் மேப் வெப்சைட்ஸ்னு போட்டு பாருங்க, ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் ஆன்லைன்ல காட்டும். மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்லையும் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு எந்த வெப்சைட் பிடிச்சிருக்கோ அதில் எது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி பாருங்க. நான் வந்துட்டு அயோவா மைண்ட் மேப், எக்ஸ் மைண்ட் அப்படின்ற மாதிரியான சில வெப்சைட்லாம் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே தான் நீங்களும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது செட் ஆகுதோ, உங்களுக்கு எது கலர்ஃபுல்லாக இருக்கோ, உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம்மளோட மைண்டு வந்து இமேஜாக நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணுன்னா நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த இமேஜும் கலர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்குள்ளே நிறைய இமேஜ் கூட ஆட் ஆகிருக்கலாம், அதில் நிறைய கர்வ்ஸ் இருக்கணும். அவ்வளோதான். இதன் மூலமாக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நிறைய கான்செப்டை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும்.